சபா, இதுக்கு மேல நம்மளால முடியாது. ஏங்க, இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே அழுதுட்டு இருக்க போறீங்க? உங்களை தாங்க கேக்குறேன். இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே அழுதுட்டு இருக்க போறீங்க? வாங்க, உங்களை வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன். இல்ல, நான் வரல. என்னது, வரலையா? என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? வரலனா என்ன அர்த்தம்? ஏங்க, உங்களை நான் உங்க வீட்டுக்கு தான் கொண்டு போய் விடுறேன்னு சொன்னேன். என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லலையே. என்ன, தயவு செஞ்சு எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருங்க. எங்கேயாவது கொண்டு போய் விடணுமா? என்னடா இது? சரி, நான் ஒன்னு கேக்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்றீங்களா? நீங்க யாரு? உங்களை எதுக்காக அந்த ரவுடி பசங்க கொலை பண்ண வந்தாங்க? ஏதாவது சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியும். எனக்கு அம்மா கிடையாது. எனக்கு எல்லாமே என் அப்பா தான். என்ன நல்லா பாத்துக்கிறவாங்கன்னு நம்பி என் அப்பா என் சித்தியை 2ஆவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தார். ஆனா என் சித்தியே என்ன கடைசியில இந்த நிலைமையில கொண்டு வந்து நிறுத்துவாங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. ஓ, அப்ப உங்களுக்கு உங்க சித்தியாலதான் பிரச்சனை, அப்படித்தானே? ஆமா, என் சித்தி தான். என் அப்பா பாவம், அவர் ஒரு அப்பாவி. என்ன நினைச்சு இந்நேரம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரோ தெரியல. அதுக்காகத்தான் சொல்றேன், வாங்க உங்களை உங்க வீட்லயே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். இல்ல, நான் வரமாட்டேன். உங்க அப்பாவுக்காகவாவது நீங்க உங்க வீட்டுக்கு போலாமே. நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் திரும்ப என்ன கொலை பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு? ஆமா, இந்த பொண்ணு சொல்றதும் சரிதான். ஆமா, இப்ப தற்செயலா வந்தோம், அதனால இந்த பொண்ணை காப்பாத்திட்டோம். ஆனா இன்னொரு தடவை இந்த பொண்ணை கொலை பண்ண முயற்சி பண்ண மாட்டாங்கன்றதுக்கு என்ன நிச்சயம் இருக்கு? இப்ப வீட்டுக்கு வேற போயாகணும். இந்த பொண்ணை பார்த்தாலும் நமக்கு கஷ்டமா தான் இருக்கு. இப்படியே தனியாவும் விட்டுட்டு போக முடியாது. இப்ப என்ன பண்றது? வீட்டுக்கும் போக மாட்டேங்குது. என்ன, எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருங்க. எங்கேயாவதுனா எங்க கொண்டு போய் விடுறது? இல்ல, இந்த அனாதை ஆசிரமம், முதியோர் இல்லம், இந்த மாதிரி எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருங்க. ப்ளீஸ், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இன்னொரு தடவை என்ன வீட்டுக்கு மட்டும் கூட்டிட்டு போறேன்னு சொல்லாதீங்க. என் அப்பாவுக்காகவாவது நான் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் இப்போ உங்க அப்பா உங்களை தேடிட்டு இருப்பாரு. இப்போ என்ன கொலை பண்ணதா என் சித்தி நினைச்சிட்டு இருப்பாங்க. அதுபடியே இருக்கட்டும். இதனால உன் அப்பாவுக்கு தானே கஷ்டம், உன் அப்பா கவலைப்பட மாட்டாரு? பரவாயில்ல, என் அப்பா கவலைப்பட்டாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவர் கண்ணு முன்னாடி போய் நின்று நான் உயிரோட இருக்கேன்னு தெரிஞ்சா என் அப்பா சந்தோஷம் தான் படுவாரு. அதுக்காக இப்ப கஷ்டப்படுத்தணுமா என்ன? எனக்கு கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. நான் சொன்ன மாதிரி என்ன அங்க கொண்டு போய் விட்டுட்டு வந்துருங்க. எங்க அனாதை ஆசிரமம், முதியோர் இல்லத்துல எல்லாம் உங்களை சேர்க்க மாட்டாங்க. சேர்க்க மாட்டாங்களா? என்ன சொல்றீங்க? ஆமா, முதியோர் இல்லத்துல வயசானவங்கள மட்டும்தான் சேர்ப்பாங்க. அது மட்டும் இல்ல, அனாதை ஆசிரமத்துல சின்ன குழந்தைங்கள தான் சேர்ப்பாங்க. உங்களை எப்படி சேர்த்துக்கிடுவாங்க? சார் ப்ளீஸ் சார், என்ன என் வீட்டுக்கு மட்டும் போக சொல்லாதீங்க. என்ன வேற எங்கேயாவது கூட தங்க வைங்க. ஆனா நான் என் வீட்டுக்கு போக மாட்டேன். நான் என் வீட்டுக்கு போனா என்ன கொன்றுவாங்க. அப்ப சரி, வேற வழியே இல்ல, நம்ம வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போயாகணும். சரி, வாங்க போலாம். எங்க? எங்கேயாவது கூட்டிட்டு போனா சரிதானே? இந்த ராத்திரி நேரத்துல நம்ம 2 பேரையும் தனியா யாராவது பார்த்தாங்கன்னா தப்பா பேசுவாங்க. தயவு செஞ்சு என் கூட வாங்க. வீட்டுக்கும் போக மாட்டாங்கலாம், கூப்பிடுற இடத்துக்கும் வர மாட்டாங்க. ஏங்க, நீங்க ஒரு ஆம்பளை பையன், உங்களை நம்பி நான் எப்படி? இந்த பொண்ணு விவரமா தான் இருக்கு. ஏங்க, உங்களை காப்பாத்தினதே இந்த ஆம்பளை பையன் தான். தைரியமா என் கூட வாங்க, உங்களை ஒண்ணு கடிச்செல்லாம் தின்ற மாட்டேன். கதிரே, எங்க இருக்க? ஓட வெளியே. ரோகிணி, வாங்க வெளியே. என்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுக்கு இப்ப வீட்டுக்கு வெளியே நின்னு நாய் மாதிரி குலைச்சிட்டு இருக்கீங்க? டேய், துளசி எங்கடா? உன்னதானே கேக்குறான். துளசி எங்க? துளசி அவ வீட்டுல இருப்பா. ஏன்ட்ட வந்து ஏன் கேக்குறீங்க? ஏய், யார் காதுல பூ சுத்துற? நீயும் உன் பொண்டாட்டியும் பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டேன்டா. என்ன என்ன கேட்டுட்டீங்க அப்படி? புருஷனும் பொண்டாட்டியும் பேசிட்டு இருந்ததை கேட்டிருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? அசிங்கமா இல்ல? நீங்க எல்லாம் பெரிய மனுஷிதானா? இப்படி புருஷனும் பொண்டாட்டியும் பேசிட்டு இருந்தத ஒட்டு கேட்டிருக்கீங்க? வாய மூடு. என் அம்மா பத்தி நீ பேச வர்றியா? என்னவா அம்மா? பெரிய பொல்லாத அம்மா. நேத்து வரைக்கும் எங்களுக்கு நல்லவங்களா இருந்தாங்க, இப்போ உங்களுக்கு நல்லவங்களா இருக்காங்க. அவ்வளவுதான். என்ன பொறுத்த வரைக்கும் உன் அம்மா ஒரு பச்சாந்தி. யாரை பார்த்து பச்சவந்தின்னு சொல்ற? என் பொண்டாட்டி ஒரு காலத்துல கெட்டவளா இருந்தாலும் இப்ப நல்லவளா தான் இருக்கு. இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுக்காக வீடு தேடி வந்து எங்களை அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க? இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு நாங்க இந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லிருங்க. நாங்க படுக்க எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுறோம். போவீங்கடா போவீங்க. துளசிய கொலை பண்ண சொல்லிட்டு கண்காணாத இடத்துக்கு போய் சந்தோஷமா இருக்க போறீங்களா?
என்னது துளசிய நான் கொலை பண்ண சொன்னா? என்னடா உளறிட்டு இருக்க? இங்க பாருடா, அம்மா கேட்டது உங்க புருஷன் பொண்டாட்டி ரகசியம் கிடையாது. நீயும் உன் பொண்டாட்டிக்கும் பேசிட்டு இருந்தீங்களே துளசிய கொலை பண்ண சொல்லி, அதைத்தான் அம்மா கேட்டுட்டு வந்து எங்க கிட்ட சொன்னாங்க. ஏய், அவங்க சொன்னாங்கன்னு நீயும் உளறிட்டு இருக்க. துளசிய நான் எதுக்காக கொலை பண்ண சொல்ல போறேன்? எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இல்ல இல்ல, போய் சொல்றான். இவனும் ரோகிணியும் பேசிட்டு இருந்ததை என் காதால கேட்டேன். உங்களுக்கு வேற வேலை இல்லையா? எப்ப பாரு எங்க ரூம் கதவுல காதை வச்சு ஒட்டு கேக்குறதே வேலையா வச்சிருந்தீங்களா? அவனும் ஒட்டு கேட்கல. எனக்கு அந்த புத்தியும் கிடையாது. நானும் ரோகிணியும் பேசிட்டு இருந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? பத்தியா பத்தியா, ஓ வாயில இருந்தே உண்மை வந்துருச்சு பத்தியா? என்னடா துளசி, எதுக்காக அவளை கொலை பண்ண சொன்ன? ஏய் லூசா நீ, நான் அவங்க கிட்ட தானே பேசிட்டு இருந்தேன். நாங்க பேசுனது எப்படி அவங்களுக்கு தெரியும்னு தெரிய வேணாம்? நீங்க பேசுனது எனக்கு எப்படி தெரியணும்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா, நாங்க பேசாததையே பேசணும்னு சொல்றீங்களே, அப்ப இன்னும் என்னென்ன சொல்லி வச்சிருக்கீங்களோ யாருக்கு தெரியும்? பாரு ரோகிணி, உனக்கு அவ்வளவுதான். யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு கூட உனக்கு தெரியாது. ஐயோ தம்பி, இங்க பாருப்பா, என் பொண்ணு என்ன தப்பு பண்ணா? அவளுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை? தயவு செஞ்சு என் பொண்ணை விட்டுற சொல்லு. பாருங்க, உங்க பொண்ணுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லன்னு ஆயிருச்சு. அப்புறம் எதுக்காக நான் உங்க பொண்ணை கொலை பண்ண சொல்ல போறேன்? இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை. கட்டு கதையா? ரோகிணியோட அம்மா எல்லா உண்மையையும் எங்ககிட்ட சொல்லிட்டா. ஐயோ, என்னங்க சொல்றாங்க இவங்க? என் அம்மா ஒருவேளை எல்லா உண்மையும் சொல்லியிருப்பாங்களோ? இல்ல இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. இவங்க நம்ம கிட்ட போட்டு வாங்கலான்னு பாக்குறாங்க. நீ அதுக்கு மட்டும் இடமே கொடுத்துடாத. நம்ம முகத்தை வச்சு நாம உண்மையை சொல்றோமா பொய் சொல்றோமான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். தயவு செஞ்சு அதை மட்டும் காட்டி கொடுத்துடாத. சரிங்க. பாருங்க, என் அம்மா அதை சொன்னாங்க இதை சொன்னாங்கன்னு எங்க கிட்ட எதுக்காக வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? அதான் என் அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல, போய் அவங்க கிட்டயே துளசி எங்க இருக்கானு கேட்டு கண்டுபிடிச்சுக்கோங்க. அதை விட்டுட்டு என் மேலையும் என் புருஷன் மேலையும் தேவையில்லாத பழிய போட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டி இருக்கும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீ எதுக்குமா போகணும்? இன்னும் கொஞ்ச நேரம் பாருங்க, போலீஸே உங்களை தேடி வீட்டுக்கு வரும். கதிரு, என் பொண்ணு எங்கடா? தயவு செஞ்சு சொல்லுடா. அவ இருக்காளா இல்ல கொன்னுட்டீங்களா? பாருங்க, அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. உங்க பொண்ணை நான் கொல்ல சொல்லல. டேய், மறுபடியும் நீ சொல்ற பொய் உண்மையாயிராது. உனக்கு அவ மேல என்ன கோவம்னு எனக்கு தெரியும். மாமியா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. அதுக்கு வாய்ப்பே இல்ல. அவங்க எங்க கூட பேசியே ஒரு வாரம் ஆச்சு. அப்படி இருக்கும்போது நீங்க அவங்க பேரை சொல்லி எங்க கிட்ட இருந்து போட்டு வாங்கலான்னு பாக்குறீங்களா? அது மட்டும் கனவுல கூட நடக்காது. ஓஹோ, அப்படியா? அப்ப சரி, நீ சொல்லாமலா அவ துளசியா கூட்டிட்டு வெளியே போயிருப்பா. நீங்க கொடுத்த ஐடியாவால தானே ஓ அம்மா கறி நெஞ்சு வெளி வந்த மாதிரி நடிச்சு என் பொண்ணை வெளியே கூட்டிட்டு போயிருக்கா. எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கு மேல நம்ம இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. இப்போ இவங்க எல்லாத்தையும் எப்படி சமாளிக்கிறது? அத நான் பாத்துக்கிறேன், நீ பயப்படாத. பாரு, எப்படி பயமுறுத்துற மாதிரி பேசினாலும் நீ மட்டும் தைரியமா இரு, அது போதும் எனக்கு. சரிங்க. என்ன புருஷனும் பொண்டாட்டியும் சேர்த்து எப்படி தப்பிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நாங்க எதுக்குடா தப்பிக்கிறத பத்தி யோசிக்கணும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்துரும். அது வரைக்கும் இங்க இருந்து எப்படி தப்பிக்கலான்னு நல்லா யோசிச்சுக்கோங்க. நாங்க எவ்வளவு கேட்டாலும் வாயில இருந்து உண்மை வராதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும்டா. அதனாலதான் போலீஸுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னையும் உன் பொண்டாட்டியையும் உன் மாமியாரையும் அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஆமா, இதுதான் நீ உன் மூத்த மகனுக்கு கொடுக்குற மரியாதையா? அவ மேல இருக்க பாசம் துளி அளவு கூட என் மேல இல்ல. நான் இத பண்ணிருப்பேன்னு நீ நம்புறியா? நீ பேசுனத என் காதால கேட்கலன்னா கூட நம்பிருப்பேன்டா. ஆனா நான் தான் கேட்டு தொலைஞ்சிட்டேனே. ஒரு அம்மாவா ஒன்னும் என்னால திருத்த முடியல. அதனாலதான் நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஆமா, நீயும் தானமா என் கூட சேர்ந்து எல்லாமே பண்ண. இப்ப மட்டும் உனக்கு எப்படி நல்ல புத்தி வந்துச்சு? என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தான்டா ஆசைப்பட்டேன். ஆனா நீ இந்த அளவுக்கு போவேன்னு நான் கனவுல கூட நினைக்கலடா. எல்லாத்துக்கும் காரணம் என் இளைய பிள்ளைதான். அவனாலதான்டா எனக்கு இப்ப புத்தி வந்துச்சு. ஒரு உயிரோட அருமை என்னன்னு அவனாலதான்டா எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓஹோ, அப்போ உனக்கு உன் இளைய பிள்ளைதான் முக்கியம், அப்படித்தானே? நான் முக்கியம் இல்ல. நீ முக்கியம் இல்லன்னு நான் சொல்லல. உன் புத்திய நீ திருத்திக்கேன்னு நான் சொல்றேன். உன்னை ஜெயிலுக்குள்ள வச்சாதான் துளசி வருவானா? அதுக்கும் நான் தயங்க மாட்டேன். ஓஹோ, இப்பதான் அத எனக்கு புரியுது. அந்த துளசி இங்க வந்தா தானே அவளோட சொத்து எல்லாம் உங்க இளைய பையனுக்கு கிடைக்கும். அதுக்கு ஆசைப்பட்டுட்டு தானே இப்ப என்னையும் என் புருஷனையும் நீங்க வெறுக்கிறீங்க. எங்க கையில சொத்து இருக்கிற வரைக்கும் எங்க மேலயும் நீங்க பாசமா தானே இருந்தீங்க. இப்பதாமா உன் புத்தி என்னன்னு எங்களுக்கு புரியுது. சொத்து யாருக்கு இருக்கோ அவங்க பக்கம் நீ பாசமா இருக்க மாதிரியும் அக்கறை இருக்க மாதிரியும் நடிச்சிட்டு இருக்க, அப்படித்தானே? டேய், சொத்து யாருக்குடா வேணும்? எனக்கு அந்த சொத்து வேணாம், ஒரு இதுவும் வேணாம்.
என்னைக்கு நீ உன் பொண்டாட்டிக்காக என்னையும் உன் தம்பியையும் தூக்கி எறிஞ்சியோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன்டா. சொத்தை வச்சு ஒன்னும் புடுங்க போறது கிடையாது. எனக்கு சொத்து வேண்டாம். எனக்கு இப்ப இருக்கிற 4 சாதி சனம் போதும். சொத்தை தூக்கி குப்பையில போடுடா. முன்னாடி மாதிரி ஒன்ன மாதிரி நான் ஒண்ணு இப்ப சொத்தை ஆசைப்பட்டுட்டு கிடக்கல. ஒத்துக்கிறேன், முன்னாடி நான் தப்பு பண்ணேன்தான். அதுக்கு காரணம் நீயும் ரோகிணியும் மட்டும்தான். என்னத்த இப்படி எங்க மேல அநியாயமா பழிய தூக்கி போடுறீங்க? நீங்க சொன்னதுனால தானே இவர் துளசிய காதலிக்கிற மாதிரி நடிச்சாரு. இவர் மேல சொத்தை எழுதி தந்ததுக்கு அப்புறம் துளசிய கொலை பண்ணதுக்கு கூட நீங்க தயங்கல. ஆனா இப்போ எங்க மேல பழிய தூக்கி போடுறீங்க? ஏச்சி வாய மூடி. நான் பண்ண தப்புக்கு நான் தண்டனை அனுபவிச்சுக்கிறேன். நீங்க பண்ண தப்புக்கு நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தண்டனை அனுபவிப்பீங்களா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஏய், யார்கிட்ட என்னடா பேசிட்டு இருக்க? ஏய், இவங்க கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. துளசி எங்க இருக்கான்னு கூட இவங்க சொல்ல மாட்டாங்க. ரோகிணியோட அம்மா எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தானே ரோகிணியும் இருப்பா. அதனாலதான் இவங்க கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. வாங்க நம்ம போலாம். ஏய், ஓ வாழ்க்கையில இன்னைக்கு நாள நீ மறக்கவே கூடாதுடா. ஏங்க, இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா நமக்கு தான் ஆபத்து. வாங்க, போலீஸ் வர்றதுக்குள்ள இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம். பாத்தியா என் அம்மாக்காரி எப்படி பேசிட்டு போறான்னு? எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில நான் தான் கெட்டவன்ற மாதிரி ஆக்கிட்டாங்கல்ல. பரவாயில்ல, நான் கெட்டவனாவே இருந்துட்டு போறேன். என்ன பொறுத்த வரைக்கும் என்ன ஏமாத்துற அந்த துளசி உயிரோட இருக்க கூடாது. முதல்ல மாமாவுக்கு போன் போட்டு அவ கதை என்னாச்சுன்னு கேட்கணும். பைத்தியக்காரி, இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி உட்காந்து மூசு மூசுன்னு அழுதுட்டு இருக்க? ஏன் பார்த்தே இல்லம்மா, மாமா எப்படி எல்லாம் பேசிட்டு போனாருன்னு. என்ன கல்யாணமே பண்ணிக்க மாட்டாரா? அட பைத்தியக்காரி பைத்தியக்காரி, நான் இருக்கும்போது உன்னை எப்படி அவனுக்கு கல்யாணம் பண்ணாம விடுவேன்? அம்மா, எனக்கும் மாமாக்கும் கல்யாணம் நடக்கும்ல. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். ஆனா மாமா என் பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாரு. நான் என்னம்மா அப்படி தப்பு பண்ணிட்டேன்? நான் பிடிக்காத அளவுக்கு, என்னையே வெறுக்கிற அளவுக்கு, ஏன் கல்யாணமே வேணான்ற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? பாருடி, அவங்கிட்ட இப்படி செல்லமா கொஞ்சம் பேசிட்டு இருந்தான்னு வச்சுக்க, ஒரு வேலையும் ஆகாது. என்ன பண்ண போற? நான் என்ன பண்ண போறேன்னு நீ அடுத்த ஸ்டெப்ல பாப்ப. அட போமா, நாமளும் ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சுட்டு தான் இருக்கோம். எல்லா பிளானும் பண்ணியாச்சு. ஏன் நானே வாய் விட்டு கேக்குற அளவுக்கு கூட வந்தாச்சு. ஆனா மாமா எதுக்கும் மசியவே மாட்டேங்கிறாங்க. இதுக்கு மேல என்னம்மா பிளான் பண்றது? எனக்கு என்னமோ மாமா சொன்ன மாதிரி என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரான்னு தோணுது. பைத்தியக்காரி பைத்தியக்காரி, கரைப்பார் கரைச்சா கல்லும் கரையும், எறும்பு ஊற கல்லும் தேயும். அது உனக்கு தெரியுமா? இதுக்கு இப்ப பழமொழியா சொல்லிட்டு இருக்க? பாருடி, உன் அம்மா நினைச்சா இப்பயே உன் மாமனை உன் காலத்துல தாலி கட்ட வைக்க முடியும். பாக்குறியா? அதான் அவர் வீட்லயே இல்லையே, அப்புறம் எப்படி என் காலத்துல அவரை தாலி கட்ட வைப்ப? என்னடி கிண்டலா? இந்த ரணகாலத்திலயும் உனக்கு ஒரு கிளுகிழப்பு கேக்குதுல? பதில சொல்லு. ஏய், அவ வரவும் தானே நான் தாலி கட்ட வைப்பேன். பாக்குறியா? சரி பாப்போம், உன்னால எப்படி அவரை என் கழுத்துல தாலி கட்ட வைக்க முடியுதுன்னு நான் பாக்குறேன். ஆரடி, பார்க்கத்தானே போற? அட அகல்யா, என்னமா அழுதுட்டு இருக்க நீ? பாருங்க நீ, இந்த பிள்ளை எப்படி அழுகுது. உங்க பிள்ளை மேல எவ்வளவு பாசம் இருந்தா இப்படி அவ சொன்ன வார்த்தைக்காக தேம்பி தேம்பி அழுதுட்டு இருப்பா. பாருமா அகல்யா, நீ எதை பத்தியுமே நினைச்சு கவலைப்படாத. உனக்கு அத்தை நான் இருக்கேன். எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் அத்தை, நீங்களாவது என் பக்கம் இருக்கீங்களே. நீங்க தான் மாமா மனசை எப்படியாவது மாத்தி அவருக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுதான் முடியாத காரியமா ஆயிப்போச்சே. நானும் எவ்வளவோ சொல்லிட்டேன், நீங்களும் எவ்வளவோ சொல்லிட்டீங்க. அப்படி இருக்கும்போது அவன் மனசை என்னால எப்படி மாத்த முடியும்? உனக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? நீங்க தான் அத்தை இப்ப சொன்னீங்க, உனக்கு நான் இருக்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு. பாருமா, அவன் மனசுல இப்போதைக்கு கல்யாணம்ன்ற ஆசையே கிடையாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, பேசாம அவனை நீ மறந்துட்டு வேற ஒரு நல்ல பையனை நான் உனக்கு பார்த்து வைக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. முடியவே முடியாது. நான் செத்தாலும் அது மட்டும் நடக்காது. அப்போ நீ காலம் போற ஔவையார் தான். ஔவையாரா? என்ன அத்தை சொல்றீங்க? ஆமா, காலம் போற அவனும் கல்யாணம் முடிக்க மாட்டான். அவனையே நினைச்சிட்டு இருந்தா உனக்கும் கல்யாணம் முடியாது. அப்போ நீ ஔவையார் தானே? அவனுக்கு இந்த ஜென்மத்துல என்னாச்சு? அன்னி வயசு உள்ள போகுது. ஏய், என்ன காரியமா பண்ணிருக்க? சித்து, என்ன பண்ணி வச்சிருக்க நீ? அம்மா, இவங்க பேரு துளசி. இனிமே இவங்க நம்ம வீட்ல தான் இருக்க போறாங்க. என்னது? என்ன பண்ணி வச்சிருக்கான்? இப்படி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நின்னுட்டு இந்த வீட்ல தான் தங்க போறான்னு சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை
நம்ம கொடுத்த டார்ச்சர் தாங்க முடியாம வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டானா? ஜோடி பொருத்தமும் நல்லா தான் இருக்கு. எனதுயிரே, எனதுயிரே, எனக்கெனவே நீ கிடைத்தாய். எனதுறவே, எனதுறவே, கடவுளைப் போல் நீ முளைத்தாய். நினைச்சேன் மாமா, நான் நினைச்சேன், அப்பவே நினைச்சேன் இப்படித்தான் நீங்க ஏதாவது பண்ணுவீங்க. என்ன நினைச்ச? ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி வளர்ற? நீங்க இவள மனசுல வச்சுக்கிட்டு தானே என்ன கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. என்ன சொல்றாங்க இவங்க? இங்க பாரு, லூசு மாதிரி ஏதாவது பேசாத. அத நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு. என்ன சொல்ல போறீங்க? என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, இப்ப கூட்டிட்டு வந்திருக்கனே இவளதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல போறீங்க, அவ்வளவுதானே? இத்தனை நாளா இவள மனசுல வச்சுக்கிட்டு தானே ஏன் பண்ண கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்க. ஐயோ அத்தா, அவதான் பைத்தியக்காரி மாதிரி ஏதோ உளறிட்டு இருக்கானா? நீங்களாவது நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. நீ என்னப்பா சொல்ல போற? உங்க பொண்ணு எனக்கு பிடிக்கல, இப்ப கூட்டிட்டு வந்திருக்கனே இவளதான் பிடிக்குது, இவளதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல போற. ஐயோ கடவுளே, 2 பைத்தியத்தை வீட்டுல வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. அப்பப்பா பாப்பா. சித்து, யாரு அந்த பொண்ணு? இங்க எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்க? இவங்க சொன்ன மாதிரி இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறியா என்ன? ஐயோ அம்மா, நீங்களாவது நான் என்ன சொல்ல வரேன்னு தயவு செஞ்சு கேளுங்க. சித்து, இப்படி ஒரு வயசு பொண்ண கூட்டிட்டு வந்து நிக்கிறியே, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க யாராவது பார்த்தா என்னடா நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? உங்க பையன் ஒரு பொண்ண கூட்டிட்டு ஓடி வந்துட்டேன்னு நினைப்பாங்க. ஐயோ போதும், நிறுத்துங்க. நான் சொல்றத தயவு செஞ்சு கேக்குறீங்களா? ஐயோ கடவுளே, இவங்க வீட்ல சும்மாவே 1008 பிரச்சனை இருக்கும் போல. இதுல இவரு என்ன அவங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டாரு. இப்ப என்னென்னலாம் நடக்க போகுதோ தெரியல. சார், உனக்கு என்ன பிரச்சனை? சார், உங்க வீட்ல சும்மாவே 1008 பிரச்சனை இருக்கும் போல. இதுல நான் வேற பிரச்சனையா இருக்க விரும்பல. தயவு செஞ்சு என்ன வேற எங்கேயாவது கொண்டு போய். வாய மூடு. சார், உன்னை காப்பாத்தினது நான் தான். உன்னை உன் அப்பா கிட்ட ஒப்படைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதனால கொஞ்ச நேரம் வாய மூடிக்கிட்டு சும்மா இரு. இந்த வீடு இப்படித்தான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரி மாதிரி இருக்கும். அவங்க தான் பேசுவாங்களே தவிர நம்மளை யாரும் பேச விட மாட்டாங்க. அதனால நீ கொஞ்சம் அமைதியா இரு. சரிங்க சார். என்ன அவகிட்ட அப்படி என்ன ரகசியம் பேசுறீங்க? ஐயோ ஆத்தா, ஒரு ரகசியமும் கிடையாது. நான் இவளை கூட்டிட்டு வரவும் கிடையாது. என்ன, தூக்கிட்டு வந்தீங்க? ஏ பைத்தியம், என்னடா ஆச்சு? யாருடா இந்த பொண்ணு? நான் சொல்றத கேக்குறதா இருந்தா நான் சொல்றேன். இல்ல சரி சரி சொல்லுடா, அந்த பொண்ணு யாரு? இந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை. இந்த பொண்ணு அவ பிரச்சனை முடியற வரைக்கும் நம்ம வீட்டுலதான் இருக்க போறா. யாருக்கு அதுல பாப்பூ சுத்துற? கல்யாணம் ஆகாத பொண்ணு, அதுவும் வயசு பொண்ணு. நீ வயசு பையன், இந்த வீட்ல அவளை எப்படி தங்க வைக்க முடியும்? அகல்யா இல்ல, அகல்யாவும் கல்யாணம் ஆகாத பொண்ணுதான். அவளை வச்சுக்கிட்டு நீங்க இந்த வீட்டுல இருக்கலாம். பாரு சித்தார்த், அவ வேற இவ வேற. என்ன அவ வேற இவ வேற? உங்க பொண்ணு என்ன தங்கத்துல செஞ்சு வச்சிருக்கா, இல்ல இந்த பொண்ணு என்ன பித்தளையில செஞ்சு வச்சிருக்கா? அவளும் பொண்ணுதான், இவளும் பொண்ணுதான். ஆக மொத்தத்துல பொண்ணுதான். என்ன இவன் இவ்ளோ குழப்பறான்? ஏ சித்து, நீ சொல்றதுக்கு நான் சம்மதிக்கிறேன். ஆனா அந்த பொண்ணுக்கு அப்படி என்ன பிரச்சனை? அம்மா, இந்த பொண்ணுக்கு சாதாரண பிரச்சனை கிடையாது. அவளுக்கு உயிரே போற அளவுக்கு பிரச்சனை. என்னடா சொல்ற? ஆமாமா, அவளோட சித்தியே இவளை கொலை பண்ற அளவுக்கு துணிஞ்சிட்டாங்க. என்னடா சொல்ற? சித்தியா? ஆமாமா, இந்த பொண்ணோட அப்பாவோட செகண்ட் ஒய்ஃப். அதுக்கு நீ நேரடியா சித்தின்னு சொல்லிடலாம். பாருங்க மாமா, இவளுக்கு பிரச்சனைனா இவள வேற எங்கேயாவது கொண்டு போய் விடுங்க. அதை விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு எதுக்காக கூட்டிட்டு வந்தீங்க? அதானே, என் பொண்ணு சொல்றது சரிதான். இவளுக்கு ஏதாவது பிரச்சனைனா வேற எங்கேயாவது கொண்டு போய் விட வேண்டியதானே. இவ எப்படி போனா நமக்கு என்ன? பாருங்க, இவ இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். அது நீ அனுமதிக்க மாட்டியா? இங்க பாரு, இவ என்னோட கெஸ்ட். இவ இங்கதான் இருப்பா. உனக்கு விருப்பம் இல்லனா நீ இந்த வீட்டுல இருந்து பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு தாராளமா கிளம்பலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதானே, என்ன நீங்க இந்த வீட்டுல இருந்து வெளியேத்துறதுக்கு தானே பாப்பீங்க? இங்க பாருங்க மாமா, உதவி பண்றதோட இருக்கட்டும். அதை விட்டுட்டு காதல் கல்யாணம் கத்திரிக்காண்ட அளவுக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த அகல்யா என்ன மனுஷியா இருக்க மாட்ட, அவ்வளவுதானே? இப்பயாவது நீ மனுஷியாவா இருக்க, மிருகமாத்தானே இருக்க? டார்ச்சர் உன்ன மாதிரி டார்ச்சரை நான் இந்த உலகத்துல எங்கேயுமே பார்த்தது கிடையாது. போதும், நிறுத்து. நான் பக்கத்துல இருக்கும்போது என் பொண்ணு டார்ச்சர்னு சொல்றியா? உங்க பொண்ணு டார்ச்சர்னா நீங்க அதை விட பெரிய டார்ச்சர். இத சொல்றதுக்கு நீங்க பக்கத்துல இருந்தா என்ன, இல்லனா என்ன? துளசி, உள்ள போங்க. சரிங்க. அம்மா, வயிறு பசிக்குது, சாப்பாடு போடுறீங்களா? சரிப்பா, வாங்க உள்ள வாங்க.
இவனுக்கு எவ்வளவு திமிரு. வர வர இவனுக்கு வாய் கூடிக்கிட்டே போகுது. அதெல்லாம் இப்படி பேச மாட்டான். ஆனா இப்போ என்னையும் என் பொண்ணையும் பார்த்தா இவனுக்கு காமெடி பீஸ் மாதிரி தெரியுதோ. அம்மா ஜில்லு பால் குடிச்சாளா? தூங்கிட்டாளா? தூங்கிட்டாப்பா. நீ வந்து சாப்பிடு. துளசி உள்ள வாங்க. நில்லு. கோவி இருக்கு ஆபத்தா? ஆமா. பொண்ணா பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. தலை கலையாம இருக்கு, பூ வாடாம இருக்கு, முகம் பளிச்சுன்னு இருக்கு. ஓ வீருக்கு ஆபத்துன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. உண்மையை சொல்லு, உன்னை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு? இல்ல, அவர் சொன்னதெல்லாமே உண்மைதான். என் சித்தியால என் உயிருக்கு ஆபத்து. இன்னைக்கு கூட ஒரு ரவுடிங்க கிட்ட மாட்டிக்கிட்டு அங்க இருந்துதான் என்ன காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்காரு. பாரு, உன் கதையெல்லாம் வேற யார்கிட்டயாச்சும் சொல்லு, என்கிட்ட சொல்லாத. உண்மையா சொல்லு, உன்னை நடிக்கிறதுக்கு தானே இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.